அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு என்றதுமே புதிய எண்ணங்கள், மனநிறைவான சந்தோஷம், மேலும் என்ன செய்ய வேண்டும், நாம் இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி நம் வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற பலவிதமான எண்ணங்கள் மனதில் நிறைந்து கொண்டிருக்கும். அன்பை கொடுத்து அன்பை பெறுவோம். நம்பிக்கை நிறைந்த எண்ணங்களுடன் பெரும் முயற்சியுடன் வாழ்க்கையை வெற்றி காண வேண்டும். ஒரு செயல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பல விதமான முயற்சிகளையும் அது சம்பந்தமான செயல்களையும் நாம் திட்டமிட்டு அதை எளிதாக முடிக்க வேண்டும். இன்று பக்கத்தில் இருப்பவர்களின் பொறாமை குணங்கள் மற்றும் பல இடையூறுகள் வந்து நம்மை தடுத்தாலும் அவைகளையெல்லாம் தாண்டி நாம் சிறப்புடன் உயர வேண்டும். நினைத்த காரியங்களை, நினைத்த செயல்பாடுகளை முடிக்க வேண்டும். இன்று காலையில் எழுந்ததுமே நல்ல ஒரு புன்முறுவலுடன், யாரையும் திட்டாமல், நமது முன்னோர்களை வணங்கி அந்த செயலை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இப்போதெல்லாம் எழுந்ததுமே சோம்பேறியுடனும் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு ஆவலும் இல்லாமல், அதாவது ஒரு நோக்கம், அந்த நோக்கத்தை எப்படி மற்றவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும், அவர்களை நாம் எப்படி நம்முடன் சேர்த்து வழிவகையுடன் கொண்டு செல்ல வேண்டும் என்பதெல்லாம் இல்லாமல் ஏனோ தானோ என்று செய்தால் முடியாது. ஏன்னா இன்றைய உலகம் ஓர் வாழ்க்கை சக்கரமாக சுழன்று சுழன்று வந்து கொண்டிருக்கும். நாம் பல இடங்களில் நமது முன்னேற்றமான வாழ்வியல் கருத்துக்களை எடுத்து சென்றாலும் அவைகள் தோல்விதான் அடையும். ஏன்னா ஒரு அடித்தளம் இல்லாமல் செயல்படக்கூடாது. அடித்தளத்துடன் நல்ல யோசித்து நிதானமாக அந்த செயலை, அந்த நிகழ்வுகளை முடிப்பதற்கு நாம் முயல வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த செயல் தோல்வியிலேயே அடையும். வெற்றி காண வேண்டும் என்றால் பல்நோக்கு சிந்தனையுடன், பல ஆளுமை வளர்ச்சியுடன், மனம் உறுதியுடன் அதை செய்து முயல வேண்டும். செய்து அதை மகிழ்வாக வாழ்க்கையில் வலம் வர வேண்டும். இவ்வளவும் இருந்தால்தான் அந்த செயல் முடிக்க முடியும். ஏன்னா இன்று வாழ்க்கை ஓர் இயந்திரமாக சென்று கொண்டிருக்கிறது. வெளியே நாம் வாகனத்தில் செல்லும் போதும் கவனம் வேண்டும். சரியான அளவு செல்லக்கூடிய அந்த நேரத்தில் சமயோசித்த புத்தி இருக்க வேண்டும். கவனம் சிதைவுற்றால் நாம் அந்த அந்த சாலையிலிருந்து நாம் கடந்து செல்வதற்கு கஷ்டமாக இருக்கும். ஆகவே அந்த நேரத்தில் சமயோசித்த நிகழ்வுகளை கையாண்டு செல்ல வேண்டும். ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும்போது எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதையும் சரி செய்து அந்த இடங்களில் அங்கங்கே முன்னேற்றம், அதாவது கவன சிதைவு இல்லாமல் அங்கே சென்று நாம் நினைத்த, நாம் எண்ணிய செயல்களை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு
நிகழ்விலேயே இந்த வருடம் செல்வம் பிரகாசமாகவும் வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடமுமே ஒவ்வொருத்தரும் பல ஆர்ச்சி, அதாவது எண்ணங்களை அடக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் பொழுதுபோக்காகவும் அவர்களுடைய சோம்பேறித்தனமான மட்டற்ற, அதாவது தாழ்ந்த செயல்கள், குணங்கள் இருக்கும். அதை ஒழிக்க வேண்டும். குடிப்பது, சிகரெட்டு பிடிப்பது மற்றும் பல விதமான புகையிலை பழக்கங்களை கொண்டிருப்பது, இதனால் உடல் சீரழிந்து வாழக்கூடிய நேரத்தில் வாழுவதற்கு முடியாமல் உடல் பிரச்சனைகளில் சோர்ந்து காணப்படக்கூடிய நேரம் வரும். அதை சரி கட்ட வேண்டுமென்றால் இந்த வருடம் பிறந்ததுமே நான் அதை செய்ய மாட்டேன், இனி இதை கையால் தொட மாட்டேன் என்று சபதம் எடுத்தாலும் அதை இறுதி வரை கையாண்டு கடைபிடித்து செல்ல வேண்டும். நல்ல நல்ல பழக்கங்களை கையாள வேண்டும். முன்னோர்களை மதித்து அவர்களின் வழியில் நாம் உழைக்க வேண்டும். பல இடையூறுகளையும் எளிதாக உடைத்தறிந்து நாம் முன்னோக்கி செல்லும் பாதையையே நினைக்க வேண்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நல்ல தங்கு தடையின்றி பல செயல்களில் ஈடுபட்டு மற்றவர்களையும் மதித்து மற்றவர்களுக்கும் துணை புரிந்து அவர்களுக்கு நாம் இடையூறு இல்லாமல் அவர்களையும் நமது நண்பர்கள் என்று அரவணைத்து சமுதாயத்தில் நல்ல ஒரு பெயருடன் நாம் நம்முடைய சிந்தனை சிதறல்களை எளிதில் கையாண்டு செய்வோம். வெற்றி நமதே என்ற ஒரு உணர்வுடன் உள்ளத்து மகிழ்வுடன் வாழ்வோம், மகிழ்வோம், மலர்வோம். நன்றி.